டாக்டர் நிறைய பேர் இப்பனா வந்து 8-9 வயசுலயே வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்பவே வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நல்ல கேள்வி. சில குழந்தைங்களுக்கு வந்து ஆடி பாடி விளையாண்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து வகுப்புல வந்து 30 பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்களுக்கு மாத்திரம் ஒரு 8 வயசுலயே 9 வயசுலயே பீரியட் வந்துரும். அது அந்நேரத்துல வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து எதுக்கு நமக்கு மாத்திரம் இப்படியா இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஆகலையே, நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குமோ அப்படி இப்படின்னு அவங்க பயந்துருவாங்க. பிள்ளைகளுக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி கொஞ்சம் 5 வயசுலயே 6 வயசுலயே வரதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கு. பல காரணங்கள் சொல்றாங்க. இன்னும் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுது. கர்ப்பிணிகளே குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சில உணவுகள்லாம் வந்து அப்ப இருந்தே வந்து அந்த ஓவரிஸை கொஞ்சம் மாற்றம் கொடுக்குது. அது இல்லாம உணவு பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய மாவு சத்து கொடுக்குறோம். பர்டிகுலர் அந்த பிஸ்கெட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் கொடுக்காத குழந்தைகளே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பிஸ்கெட்ஸ் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு டாக்டர்ஸ்குள்ள மன பக்குவமும் இருக்காது. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நொறுக்கு தீனிகள் நிறைய சாப்பிட்றாங்க. இது மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனாலையும் வருது அப்படி அப்படிங்கிறாங்க. பட் விஞ்ஞானம் அடிப்படை அதெல்லாம் வராது. ஹார்மோனல் மாற்றங்கள் வருது. அதனால சில குழந்தைகளுக்கு 5 வயதிலேயே கூட பீரியட் வர வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ள டெஸ்ட் வந்து கைனகாலஜிஸ்ட் எடுப்பாங்க. பட் 9 வயசு வந்து ஐ திங்க் இட் இஸ் அக்செப்டபிள் ஏஜ். அப்ப நீங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ தான் ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ்லயே வந்து ஹெல்த்தியா இருக்க, அதனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்திருக்கு. இது நார்மல். எல்லாருக்கும் படிப்படியா வரும். சிலவங்களுக்கு 16 வயசுல வரும், சிலவங்களுக்கு 10 வயசுல வரும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா வருதுன்னா நீ வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்க, நார்மலா இருக்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெளிப்படையா சொல்லணும். அது வெளிப்படையா சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஓஹோ நம்ம வந்து மற்ற பெண்களை விட வித்தியாசமான கிடையாது, நம்ம நார்மலா இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து தெளிவுபடுத்தணும். அது தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுறது மிகவும் நல்லது. பட் இட் இஸ் நார்மல். ஸோ கேர்ள்ஸ்க்கு சொல்லி வளர்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். சில இடத்துல ஹேர் வளரும், சில இடத்துல பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு மதர்ஸ் தான் கரெக்டா சொல்லணும். ஆனா சில மதர்ஸ் பிஸியா இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து ஃபாதர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஃபாதர்ஸும் எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்ப இருக்க கேர்ள்ஸ் வந்து தைரியமா ஃபாதர்ஸ் கேட்கிறோம், மதர்ஸ் கேட்கிறோம். பட் நமக்கு புரிஞ்சு அது செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்.